இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியன். இன்று நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நம்ம நிறைய கம்பெனிகளுக்கான ஆள் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த விளம்பரம்லாம் பார்த்துருப்போம். பேப்பரில் ஆடு கொடுப்பாங்க, டிவியில் ஆடு போடுவாங்க. இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை இருக்குது, அந்த பதவிகள் பொறுப்புலாம் போடுவாங்க. நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? செக்யூரிட்டி வேணுமா, மேலாளர் வேணுமா, என்னென்ன எல்லாம் லிஸ்ட்டு போடுவாங்க. இதெல்லாம் போட்டுட்டு கீழே அந்த விளம்பரத்துக்கு கீழே ஒரு ஒரு வரி இருக்கும். அது யாரும் விட மாட்டாங்க. அந்த கம்பெனி, அதாவது எந்த கம்பெனிக்காரங்களும் அந்த வரியை விட மாட்டாங்க. அதை போட்டே தீருவாங்க. அந்த கம்பெனிலேருந்து நம்ம வேலையை வாங்கணும்னா, ஏதாச்சும் பொருள் வாங்கணும்னு வச்சுங்களேன், அந்த கீழ் வரியை ரொம்ப கவனம் படிக்கணும் நம்ம. இது எல்லா விளம்பரத்துலையும் இருக்கும். அது என்னன்னு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு சில வினாடிகள் உங்களுக்காக. கண்டுபிடிச்சிங்களா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு போடுவாங்க. விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள், கண்டிஷன்ஸ்னு போடுவாங்க. அந்த கம்பெனியில் விதிமுறைகள்லாம் இருக்கும். ஒரு சில கம்பெனி நம்ம சேரணும்னா அது இல்லாமல் இருக்காது. அதே போலத்தான் இறையாட்சிக்கு உட்படணும்னா, நாம் கடவுளை பின்பற்றணும்னா, இறைமகன் இயேசுவை நாம் நம்முடைய ஆண்டவராக ஏற்று அவர் பின்னாடி போகணுன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உண்டு. அதைத்தான் ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறார். இன்னைக்கு இன்றைய வாசகங்கள் அதைத்தான் இன்னைக்கு சொல்லுது. நான் கடவுளை பின்பற்ற முன்வரேன்னா, இறையரசு இறையாட்சிங்கிற கம்பெனியில் நான் போய் உறுப்பினராக சேரணுமா, நான் அங்கே போய் பணிக்கு போகிறேன்னா அப்படின்னா இந்தந்த விதிமுறையை பின்பற்றணும். இந்தந்த நிபந்தனைகள் உங்களுக்கு இருக்குது. இந்த விதிமுறைகளை நீ கடைபிடித்து இந்தந்த நிபந்தனைகளுக்கு நீ உட்பட்டால் மட்டுமே இறையரசு, இறையாட்சி, விண்ணக வாழ்வு என்கின்ற அந்த கம்பெனியில் அந்த ஒரு நிலையில் நமக்கு பணி கிடைக்கும், உறுப்பினராக இருக்க முடியும். இன்றைக்கு நற்செய்தி வாசகம் பாருங்க பார்ப்போம். நிறைய மக்கள் ஏசப்பாவை பின்பற்றினாங்க. நிறைய மக்கள் என்ன பண்ணாங்க? சாரசார ஏசப்பாடி போனாங்க. அதில் பெரும்பாலும் 100% வச்சுக்கலாம், நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும்? இவருக்கு சீடராக நம்ம போகிறோம், இவரை பின்பற்றணும், நமக்கு என்ன கிடைக்கும்? நாம் இப்போ ரோமை அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். நம்ம இப்போ அந்த ரோமை அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் ஏரோது என்ன பண்ணுறான்? நம்மளை பிடிச்சி கசைக்கு பிடிக்கிறான். ரோமையன் கைக்கூலியாமல் இருக்கிறான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? ஏரோதை எதிர்த்து இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு வாழ்க்கை வாழறாரு. ஒரு செயல் இருக்குது, இவரோட செயல். அப்போது இவர் என்ன பண்ணுவார்? இந்த ரோமை அடிமை ஆட்சிக்கு முடிவு கட்டுவார். பிற்காலத்தில் இவர் அரசராக வருவார். இவர் விண்ணக அரசர் மக்கள் யார் நம்பல, இந்த மண்ணுக்கு அரசராக இவர் ஆவார். அப்படி இவர் இந்த மண்ணை ஆளுகின்ற ராஜாவாக இவர் வந்தார்னா நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்று இப்படிதான் ஆசைப்பட்டாங்க. ஜெபதேவி மக்கள் தாய் என்ன பண்ணாங்க? ஒரு கோரிக்கை வச்சாங்க இல்லையா? நீர் அரசுரிமையோடு வருகின்ற அந்த நாளில் என்னுடைய 2 பிள்ளைங்களை, ஒரு பிள்ளை இடப்பக்கம் ஒரு பிள்ளை வலப்பக்கம் அமரணும்னு சொல்லி கேட்டாங்க. இதுதான் அவங்கள ஆசையாக இருந்துச்சு. ஆனால் இவர் சொல்றது, இவர் இறையாட்சியினுடைய அரசர் என்று அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் ஏச பார்க்குறாரு, மக்களை பார்க்குறாரு. ஓ, உங்களுடைய என்னை பின்பற்ற மக்களுடைய எண்ணம் இப்படி இருக்குதா என்றுதான் சொன்னலையா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், சில விதிமுறைகளாக சொல்கிறார் பாருங்க ஆண்டவர்.
பெரும் திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர் நிற்கிறார். எப்பா இப்படி வாங்க, ஏன் நீங்கள் பெருட்டு தெரியுமா, வாங்க, இதுதான் என்னோட கண்டிஷன் தான். திரும்பி பார்த்து, என்னிடம் வருகிறவர் தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் ஆகியோரை ஏன் தம் உயிரை கூட என்ன பண்ணணும், நீங்கள் 2ஆம் பட்சமாக தான் வைக்கணும். உன் உசுரையே 2ஆம் பட்சமாக தான் வைக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்போ அற்ப பொருளாசெல்லாம் வச்சுருக்கலாமா, நீ இதை நீ 10ஆவது பட்சமாக தான் வைக்கணும். நீ இதை தாய் தந்தை குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்க அனைவரும் தூக்கி போடணும். தூக்கி போனால் ஒதுக்கி தூக்கி அப்படி கிடையாது, அதுக்குள்ள பற்றை என்ன பண்ணணும், நீ அறை ஒழிச்சிடணும். எனக்கு அடுத்துதான் அவங்களாம் இருக்கணும். சரியா? இவ்வாறு நீ வாழுறது முதல் கண்டிஷன். 2வது, நீர் என் சீடராய் இருக்க முன்வந்தால் நீ சிலுவை சுமக்க பழகிக்கணும். அதனால கஷ்டப்பட பழகிக்கணும். என்னை பின்பற்றுகிற வாழ்க்கை துன்பம் நிறைந்த வாழ்க்கை. வெல்வெட்டு பாதை கிடையாது, முட்பாதை, கரடுமுரடான பாதை. 2வது கண்டிஷன். சரிங்களா? 3வது கண்டிஷன் பாருங்க பார்ப்போம். நீங்கள் என்ன பண்ணணும், பிறரை அன்பு செய்து, அந்த அன்பு தான் உங்களுக்கு முதன்மையான காரியமாக இருக்கணும். அன்பு செய்வது உன்னுடைய உச்சபட்ச தகுதியாக இருக்கணும். இதை இப்போ முதல் வாசகம் பவுல் சொல்லுகிறார் பாருங்க. இதெல்லாம் ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்படுதல், இறையரசில் நாம் பணியாளராக சேருதல், இறையாட்சிக்கு உட்பட்டு இயேசப்பாவை பின்பற்றுதல், இந்த பணிக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். 1, அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யணும். 2வது, துன்பப்படணும். 3வது, இல்லையா, சொத்து சுகம் காசு பணமா எனக்கு அப்புறம், ஏன் குடும்பமே அதுக்கப்புறம் தான் முடிவு செஞ்சுங்க. இதுதான் என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறேன். இதை உங்களால் பின்பற்ற முடியுமா? யோசிச்சுங்க. நீங்கள் ஒரு அரசன் என்ன பண்ணுறாரு, ஒரு ராஜா மேலே போருக்கு வர வச்சுங்களேன். அப்படி போருக்கு முன்னே யோசிப்பார் அவர், நம்ம கிட்ட 10,000 வீரர்கள் தான் இருக்கிறாங்க, எதிரி அரசர்கிட்ட 20,000 பேர் இருக்கிறாங்க, எப்படி நாம் ஜெயிக்க முடியுமா? முன்னே தெரிஞ்சுக்கோ, இதனால் முடியுமான்னு யோசனை பண்ணிக்கோ. அப்புறம் சண்டைக்கு போ. இன்னொன்று வச்சுருக்கா பாருங்க. ஒருத்தர் ஒரு கோபுரம் கட்ட ஆசைப்படுறாரு, கையில் கொஞ்சம் காசு தாங்குது, அந்த வேலையை முடிக்க முடியுமா? யோசிச்சு பார்த்துக்கோ. உங்களுக்கு காசு அது பத்துமா? அந்த கோபுரத்துக்கு ஆசைப்படுறது சரியா? நீ தீர்மானிச்சுக்கோ. நான் அவனை கட்டாயப்படுத்தலை, பின்பற்றி வா, தப்பு இல்லை. ஆனால் என்னை பின்பற்றணும்னா இப்படிலாம் இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக என்னை நீ நேசிக்கணும். இந்த உலகம் அனைத்தையும் 2ஆம் பட்சமாக வைக்கணும். நீ முடியுமா? சிந்திச்சு பார்த்துக்கோ. எல்லோரையும் அன்பு செய்யணும். நான் அன்பு செஞ்சேன், சிலுவை மரணம் மட்டும் அன்பு செஞ்சேன். அடுத்த வினாடி சாக போகிறேன், அப்பொழுதும் இந்த மக்களுக்காக நானோட ஜெபிச்சேன். தந்தையே, இந்த மக்களை அறியாமல் செய்கிறாங்கப்பா, மன்னிச்சிடுங்க, நான் ஜெபிச்சேன். உன்னால் முடியுமா? யோசனை பண்ணிக்கோ. அடுத்து துன்பப்படணும். இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா? நீ என்ன பண்ண, நீ முடிவு செஞ்சிக்கோ என்று கடவுள் இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு தன்னுடைய நிபந்தனைகளை சொல்கிறாரு. மிக சிறப்பாக இன்றைக்கி முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். நம்ம ஒரு வருஷம் வாசித்து காட்டுறோம். நம்ம இன்னும் எவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்குது பாருங்க பார்ப்போம். விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, எவ்வளோ சட்டம்லாம் இருக்குது உங்களுக்கு. சகோதரர்களே, அந்த காலத்தில்
மோசே 10 கட்டளையே கொடுத்தார் இல்லையா? கடவுள் என்ன பண்ணார்? மோசே இந்த 10 கட்டளையை வாங்கி மக்களுக்கு கொடுத்தார். இந்த மாதிரி நீங்கள் வாழுங்க, உங்களுக்கு அவனோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு. யூத மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இந்த 10 சட்டத்திற்கு கூட அவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை ஆட் பண்ணாங்க. நிறைய விதிமுறைகளை ஆட் பண்ணாங்க. இப்படிலாம் வாழ்ந்தால் தான் சில கண்டிஷன் டைம்ஸ் அவங்க நிறைய கண்டிஷன் சேர்த்தாங்க. அவங்க இப்படிலாம் வாழ்ந்தால் தான் நீங்கள் ஆண்டவருக்கு அந்த பிள்ளையை வாழ முடியும். எதுக்கு கை கழுவிட்டு சாப்பிட்ணும், ஓய்வு நாள் இப்படிலாம் செய்யணும், இப்படிலாம் செய்யக்கூடாது, ஓய்வு நாள் மொத்தம் நடக்கக்கூடாது, நிறைய விஷயங்கள். மொத்தம் 613 சட்டங்கள் மக்கள் அவங்க வச்சுருந்தாங்க, இதில் வச்சுருந்தாங்களாம். அதெல்லாம் எதுக்கியா? ஆனால் சொல்ல பாருங்க, இதெல்லாம் தேவை கிடையாது, இதெல்லாம் தேவை கிடையாது. களவு செய்யாது, பச்சா செய்யாது, கொலை செய்யாது, எல்லா கட்டளைக்கும் இல்லையா, எல்லா கட்டளையும் இந்த விஷயத்தில் அடங்கியிருக்குது. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் அடுத்திருப்பவரை அன்பு செய். இது போதும். இந்த கட்டளையில் என்ன பண்ணுவாங்க? எல்லா கட்டளையும் உள்ள அடங்கியிருக்குது. நீ ஒருத்தர் அன்பு செஞ்சினா அங்கே திருடுவியா? நீ ஒருத்தர் ஒரு அன்பு செஞ்சினா அவங்க புறம் கூறுவியா? அவங்ககிட்ட பொய் சொல்லுவியா? அவனை கஷ்டப்படுத்துவியா, காயப்படுத்துவியா? நீ செய்ய மாட்டேன். அப்போ எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே இந்த 10 கட்டளையும் உண்டு. நீ அன்பு செய்தால் எல்லா கட்டளையும் நிறைவேற்றணும் அர்த்தம். பல சொல்றது பாருங்க பார்ப்போம். இந்த திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். மனமிறங்கி கடன் கொடுக்கிறவர் கடவுளால் நன்மை அடைகிறார். சகோதரர்களே, கடன் கொடுக்கறது மிக அன்பு செய்யுது. இன்றைக்கி நம்ம லோன் கடன் கொடுக்கறது ஒரு பிஸ்னஸ் ஆகிப்போச்சு, வட்டி வாங்கி. ஆனால் அப்போ அப்படி கிடையாது. ஒருவன் தன்னுடைய போர்வையை ஒருத்தவன் அடமானம் வச்சு காசு வாங்க வச்சுக்கோமே, அன்றைக்கு மாலைக்குள் அவன் பணம் கொடுத்தாலும் கூட திருப்பி கொடுக்கணும். ஏன்னா குளிரில் கஷ்டப்படுவான், அவன்கிட்ட கொடுக்கணும் என்பது அவனுடைய நியதி. பைபிள் சொல்லிட்டு பாருங்க பார்ப்போம். தன்னுடைய ஏன்னா அவன் அந்த நாளும் படுத்து தூங்கணும், நிம்மதியாக தூங்கணும். போர்வை அடகு வச்சுருக்கிறான், ஒரு 10 ரூபா கொடுத்துருக்குற நீ, மாலையில் அவன் 10 ரூபா கொடுத்தா திருப்ப முடியல, இருந்தாலும் அதை அவன்கிட்ட கொடுத்துரு என்றால் அவனுக்கு அது குளிருக்கு போத்தின்னு தூங்கணும், அவனுடைய கஷ்டப்படுத்தாது என்று பைபிள் சொல்லுகிறது. இப்போ கடன் கொடுக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அது மிகப்பெரிய ஒரு அன்பின் செயல். அது பாருங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு அஞ்சு நடக்கிறவரை பண்ணுவார், அன்பின் செயல் இருப்பார். அவங்க வாரி வழங்கினாங்க, ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தாங்க. இந்த காரியத்தை எல்லாம் கடவுள் அவளுக்கான நீதியாக கருதினார். இந்த அன்பின் செயல்கள் தான் நாம் கடவுளுடைய இல்லையா அவருடைய கம்பெனியில் வேலை செய்கிறோங்கிறதுக்கான அத்தாட்சி. இதெல்லாம் இந்த எல்லாம் விஷயங்கள். ஆக சகோதரர்களே, கடவுளின் அரசு, இறை அரசு, இறையாட்சி என்கின்ற அந்த நிலையிலே நாம் உறுப்பினராக சேரணுமா? நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணுமா? அவனுடைய பணிகளை நாம் மேற்கொள்ளணுமா? நமக்கு இருக்கின்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லை கண்டிஷன்ஸ் பன்மையில் வேணாம், டேர்ம் அண்ட் கண்டிஷன் சொல்லாமல். ஓகே, கண்டிஷன் அன்பு. 1:13 வாசிச்சு பாருங்க அன்பின் மேன்மையை. அன்பு பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, யாரையும் கஷ்டப்படுத்தாது, யாருனாலையும் புறங்கூறாது, யாரையும் இழிவுபடுத்தாது. வாசிச்சு பாருங்க 1:13. அன்பு எல்லாவற்றிற்கும் மேலானது. அதற்கு அடுத்தபடியாக 1 யோவான் திரும்ப வாசி பாருங்க பார்ப்போம். அன்பு = கடவுள். கடவுள் அன்பாக இருக்கிறார். கடவுள் யார்? கடவுள் அன்பு. அன்பு தான் கடவுள். கடவுளே அன்பு. வார்த்தையை பாருங்க சகோதரர்களே. நாம் கடவுளுடைய பிள்ளையா, அவனுடைய ஊழியர்களா, அவனுடைய சீடர்களா, நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு தகுதி அன்பு. அன்பு இன்னொன்று சொன்னாங்க, அன்பு செய்கிறவர்கள் எல்லோரும் கடவுளுடைய பிறந்தவர்களும் பைபிள் சொல்கிறது. எனவே நாம் கடவுளுடைய பிள்ளையாக வாழ, கடவுளுடைய பிள்ளையாக இருக்க எல்லோரையும் அன்பு செய்வோம்.
ஆண்டவர் நம்மை அன்பு செய்வார்.